ஹாய், நான் ராம்கி டைரக்டர் பேசுகிறேன். சினிமாவில் ஒரு நடிகராக, ஒளிப்பதிவாளராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜெயிக்கணுன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த வழிமுறைகள் தெரியாததுனால அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு படம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு சென்னைக்கு வரும்போது வியாபாரத்தில் 90% தயாரிப்பாளர்கள் தோத்துடுறாங்க. அதே போல் அந்த படத்தோட இயக்குனரும் தோத்துடுறாங்க. ஸோ அந்த தோக்கும்போது என்னென்னா தயாரிப்பாளருக்கு பணம் லாஸு, அந்த இயக்குனருக்கு அவருடைய லைஃப் லாஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே நீங்கள் தோத்துட்டிங்கன்னா ரெண்டாவது படம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, பெரிய போராட்டமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா அனுபவமின்மை. அந்த அனுபவத்தை தான் நாம் முறையாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த தமிழ் ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்தோம். சரி, இதையே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வியாபாரத்தில் நாங்கள் இருக்கிறோம், இந்த தோக்கிறவங்க பூரா நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ சினிமாவில் பணத்தை எடுத்துக்கிட்டு தான் போகணும், விட்டுட்டு போகக்கூடாதுல்ல. அப்போ எப்படி சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாமல் போனது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. சரி, அதை நாம் அவங்களால என்ன பணம் கட்ட முடியுமோ அந்த லெவலில் நம்ம இன்ஸ்டியூட்டை இறக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 மாதம் 6 மாதம் கோர்ஸ்னு வச்சு இந்த இன்ஸ்டியூட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 150 பசங்க மேலே படிச்சுட்டாங்க. சரி, வெளியில் இன்ஸ்டியூட் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொத்தம் 27 இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் 20 இன்ஸ்டியூட் அனுபவமே இல்லாமல், அதாவது சினிமா அனுபவமே இல்லாதவங்க தான் அந்த இன்ஸ்டியூட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. சரி, மற்ற ஒரு 7 இன்ஸ்டியூட் அனுபவப்பட்டவங்க தான். ஆனால் லேக் கணக்கில் கட்டணும், வருஷ கணக்கில் படிக்கணும். ஸோ மிடில் பீப்புள்ஸுக்கு அது சாத்தியம் இல்லை. ஸோ அந்த மிடில் பீப்புள்ஸை டார்கெட் பண்ணி தான் நாம் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தோம். ஏன்னா அவனால் ஒரு 30,000 40,000 50,000 வரைக்கும் அவனால் கட்ட முடியுது. அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டை மாற்றணும். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் எங்களுக்கு புரிஞ்சது என்னென்னா, இந்த பணத்தை கூட கட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த விளம்பரம் கொடுக்கும்போது தான் எங்களுக்கு அது தெரிஞ்சுது. அப்புறம் நண்பர்கள் உட்காந்து பேசி இந்த 3 மாதத்தையும் குறைச்சி ஒரே 1 மாதம் ஒரு சின்ன பேமெண்ட் கட்டி அவங்க சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த 1 மாதத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, அந்த 3 மாதத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த அவுட்புட்டு இந்த 1 மாதத்தில் கொடுத்துரும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாவது சினிமாவில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இல்லை அடுத்த கட்டத்துக்கு போங்க. எதுவுமே தெரியாமல் போய் நீங்கள் சினிமாவில் தோக்கிறதை விட அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது நீங்கள் இதுக்கு தகுந்த நேரத்தை ஒதுக்கி, அதுக்கு தகுந்த ஒரு சின்ன பேமெண்ட்டை ஒதுக்கி அந்த கற்றுக்கிட்டிங்கன்னா அடிப்படை தெரிஞ்சிடும். இதுதான் கதையா, இதுதான் திரைக்கதையா, இதுதான் டைரக்ஷனா, இதுதான் கேமராவா, இதுதான் டப்பிங்கா, இப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணுமா, இப்படி தான் ரிலீஸ் பண்ணுமா, இவ்வளோ தான் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் தொழில் நல்லா கற்றுக்கிட்டு இங்கே போய் சக்ஸஸ் பண்ணுங்கள். இல்லை இது இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிட்டு வீட்டில் போய் எடுக்கலாம். சும்மா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த 1 மாதம் கிளாஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கொடுத்துக்கிற நம்பருக்கு